கேரளாவில் நிறைய பேர் வீடு கட்டிக்கிட்டே இருந்தீங்க. சூப்பராக 1 ஏக்கர் இடத்தோட கொண்டு வந்திருக்கோம். மெயினான லொக்கேஷனில் கேரளா பாலருவி ரம்டான் மரத்தை பாருங்கள். 5 மரமும் சரியாக உள்ள காய்ப்பு காய்க்கும். ஏன்னா சீசன் வந்து இனிமே தான் ஆரம்பிக்கும். ஒரு கிணறு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிணறு முதல்ல பாருங்கள், தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி திறந்து உள்ளே பாருங்கள், வத்தவே செய்யாதாங்க தண்ணி. 2 கிணறு இருக்குது. தங்க மாதிரி இடத்த கொண்டு வந்திருக்கேன். மொத்த பட்ஜெட்டு 1,40,00,000 ரூபா. 4 பெட்ரூம் இருக்குது. உள்ளே போய் பார்த்தோம்னா ரேட்டை வந்து என்னதான் கூட குறையாக இருந்தாலும் சரி, உங்களை ரேட்டுக்காண்டி ஏங்க அடிக்க மாட்டேன், டப்புன்னு சொல்லி விட்டுருவேன். நிறைய பேர் கமெண்டில் அது இதுன்னு சொல்லுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரம்டான் மரம் எப்படி இருப்பாங்க உள்ளே முதல்ல பார்த்துக்கிடுவோம். உள்ளே காட்டிடு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வாங்க வெளியே போவோம். அடுத்து பாருங்கள் ஜாதிக்காய் எத்தனை மரம் இன்னைக்கு. வாங்கங்க முதல்ல வீட்டை பார்ப்போம். வீடு எப்படி இருக்குது பாருங்கள், நொறுக்குதுங்க. நல்ல ரம்டான் மரம். வீட்டுக்கு முன்னே ரம்டான் மரம் ஜம்முன்னு இருக்குங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அசந்து போயிருங்க. 4 பெட்ரூம் ரேட்டை பற்றிலாம் கவலைப்படாங்க. வந்துருங்க. கால்லாம் சரியாக உள்ள காலுங்க. 30 அடி நீளம் இருக்கும். 16க்கு 30 அந்த சைஸு. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அட்டாச் பாத்ரூம் எங்கே இருக்குங்க, அதாங்க ட்விஸ்ட்டு. அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பீரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கதவு பீரோன்னு நினச்சிட்டேங்க. ஒரு செகண்டு. நல்லா பாத்ரூம் எல்லாம் செமையாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக விட்டுட்டு போகவே மாட்டீங்க. 1 ஏக்கர் இடங்க. ரேட்டை பற்றி கவலையே படாங்க. வாங்க உட்காந்து பேசுவோம், அடித்து பேசுவோம். டைனிங் டேபிள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், ஜம்முன்னு ராயலாக அடிச்சிடலாம். மொத்தம் 4 பெட்ரூம் பெரிய சைஸு பெட்ரூம். செமையாக ஒரு சின்ன கிராக்கு கூட இல்லைங்க. புது பில்டிங்லேயே கிராக் விழுது போகலாம். இது கட்டி பார்த்தீங்கன்னா 3-4 வருஷம் தான் ஆகுது. ஆனால் ஜம்முன்னு இருக்குது. தங்க மாதிரி இருக்குங்க இடம். வாரவங்களுக்கு தான் இடங்க. நம்பருக்கு மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்தெந்த வீடியோ பார்க்கங்களோ அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. பாருங்கள் 2 ரூம் காட்டினேன். இந்த ரூம் வந்து திறந்து காட்ட முடியாது. உள்ளே ஃபுல்லும் கிராம்பு மிளகு அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கிறதுனால அதை ஓனர் வந்து காட்டுறவங்களுக்கு திறந்து காட்டுவோம்னாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கிச்சனுங்க. பெரிய கிச்சன். நல்லா ஸ்பேஸு நல்லா இருக்குங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கிச்சனு. கேரளா மெயினான லொக்கேஷன். மணக்குங்க. இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா மனமே வேறு, அந்த ஃபீலே வேறு. வாரவங்களுக்கு தான் தெரியும் இந்த வீட்டு அந்த வாசம், மூலிகை நிறைந்த வாசங்க. வாங்க. கார் பார்க்கிங் வசதி தாங்க மெயின். எவ்வளோ கார்னாலும் விட்டுக்கலாம் நீங்கள். பாருங்கள் இங்கே நம்ம இடத்துல 2 கார் நிற்கி. சுற்றி எல்லாமே இயற்கை சூழ்ந்த பகுதி. ஹில் வியூ பாயிண்ட்டு எல்லாமே அருமையாக இருக்கும். மெயின் லொக்கேஷனில் நிறைய பேர் கட்டிட்டு இருந்தீங்க. வந்தால் ரிலாக்ஸாக எடுத்து போட்டிங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பலாமரத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரியான மரம். ஜாதிக்காயெலாம் நிறைய நிற்குங்க. வீடு ஃபுல்லும் செழிப்பாக இருக்குது. வாரவங்களுக்கு தான் வீடு. மெயினான லொக்கேஷன் கேரளா பாலருவி ஆரிங்கா. அமர்க்கலமான இடம். பலாமரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ உயரம், எவ்வளோ நாட்டு மரங்க. நல்லா செழிப்பாக இருக்குங்க. அதுமாரி குடோனு 2-3 குடோனு செட்டு. கிணறு, இன்னொரு கிணறு இருக்குது, உரக்கிணறு. அது கல்லுக்கட்டு, இது உரக்கிணறு. இதேமாரி 2 பில்டிங் இருக்குது. பலாமரத்தை பாருங்கள் எப்படி இருக்குது. அப்பா சீசன் டயத்துலாம் பிரித்து மேய்ஞ்சிரும். எப்பவும் நீங்கள் பலாப்பழம் பாருங்கள். மிளகுலாம் பாருங்கள். நான் வீட்டுக்கே மிளகு கொண்டு போகிறேன் இன்னைக்கு. அந்த மாதிரி மிளகு தோட்டம் எல்லாமே இருக்குது. தென்னை மரம் ஒரு 10-15 மரம். இல்லாத இடம் இல்லை, இல்லாத மரம் இல்லை, அவ்வளோ மரமும் நிற்கிங்க. ஒரு பலாமரமே ஒரு 10-20 மரம், 10-15 மரம் நிற்கி. தென்னை மரமும் எள்ளி நடங்கா மரம். 1 ஏக்கர் ஃபுல்லும் இதேமாரி செழிப்பாக ஜாதிக்காய் ரம்டான் செடி. இல்லாத மரம் இல்லை. வீடு எடுக்காங்க, தோட்டத்தோடு எடுக்க மாதிரி இருக்கும். ரோட்டு மேலே இருக்குது. எதனால ரேட்டு 1,40,00,000 ரூபான்னா 1,40,00,000 ரூபாங்கிறது ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம். ஏன்னா ஓனர் சொல்கிற ரேட்டாக நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரேட்டு கம்மியாக போடும்போது பாராட்டுவீங்க, அதையும் நாங்கள் வாங்கிக்கிடுவோம். கூட போடும்போது திட்டுவீங்க, அதையும் நாங்கள் வாங்கிக்கிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட மக்கள், என்னோட ஃபாலோவர்ஸும் என்னை திட்டுதாங்க. அவர் திட்டிட்டு போட்டோம். அதனால் நீங்கள் பாருங்கள், இடத்தெல்லாம் பாருங்கள். ஏன்னா நேரில் வந்து ரேட்டு ஓனர்கிட்ட வந்து நீங்கள் ஓனர் முன்னா தான் சிட்டிங் உட்காரைக்கும். டேரெக்டாக யார் பேரில் டாக்குமெண்ட் இருக்கும் அவங்க பேரில் உட்காரச்சி நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆள்லாம் கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு. எப்படி? அதனால் உங்களுக்கு நேர்மையாக பண்ணி விட்டுட்டு இருக்கோம். பாருங்கள் காயெல்லாம் பாருங்கள். ஜாதி காயெல்லாம் எப்படி காய்ச்சி தொங்குதுன்னு. பிச்சோம்னா பால் வடியுங்க. அனாவசியமாக பிச்சோம்னா இப்போ சாப்பிடுதாரு தான் பிச்சுன்றலாம். ஜாதிக்காய் கொத்தாக காய்ச்சி கிடக்குங்க. காய்ச்சி குலுங்குது. ரம்டான் மரம் ஃபுல்லுமே ரம்டான் மரமாக வச்சுன்னா அப்படி காய்க்கும் இந்த மண்ணுக்கு. ஏன்னா போன சீசன் வரும்போது வலை போட்டு வச்சுருந்தாங்க. இது என்ன மரம்? மாங்கோ ட்ரீ. மங்கோஸ்தான் ட்ரீ. மங்கோஸ்தான் பழம் எங்கே இருக்குது?
மங்குஸ்தான் பழம் இருக்கா? இடத்த வந்து பார்க்க வந்தீங்கன்னா என்னோட அண்ணன் நம்ம ஆளு இங்கே வந்துடுவார். இடத்த காட்ட உங்களுக்கு பயப்பட வேண்டாம். எப்படி கோஸ் குடியா நம்ம அண்ணன் தான். எப்படி இவங்களை நம்பி வாங்க. இவங்கள நம்பி இல்லை, நம்மளை நம்பி வாங்கயா. நம்மளை நம்பி வாங்க, உங்களுக்கு நல்லபடியா முடிச்சு கொடுங்க. எப்படி இவரே யூடியூபர் ஆக்கி விட்ற வேண்டியதான். எப்படி அருவி இருக்குங்க, அருவி இருக்கு. சீசன் நேரத்தில் தண்ணி ஓடும். இப்போ தண்ணி கம்மி, எப்படி ஓடுன்னு பார்ப்போம். இது மங்குஸ்தான் தானே? மங்குஸ்தான். இது என்ன மரம்? திருமலை. நமக்கு நிறையா மரம் தெரியும் கேரளாவில். நம்ம ஊரில் இந்த மரம்லாம் வளராது. சீசன் நேரத்தில் தண்ணி ஓடும். வீட்டுக்கு பின்னாடி ஃபால்ஸு ஆறு மாரி ஓடும், தண்ணி கிடக்கு. இப்போ வந்து பாலருவிலே தண்ணி விழலப்போம். பாலருவியில் கொஞ்சம் மோண்டி ஒரு மோட்டர் தண்ணி விழுது. நம்ம வீட்டில் மோட்டர் விழுந்து அப்படி வரும், அதேமாரி பண்ணுறோம். இந்த இதுக்கு அடுத்து வேறவங்க இடம், அப்படி தானே? செக்க நல்ல செக்கையா அடி லாத்திரலாமா? செக்க பறிச்சு போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்தால் பறிச்சுட்டு போயிடலாம். ஊழப்பழமா? அது எப்படி தெரியும் ஊழப்பழம்னு? ஆமாம், அந்த ஒரு பழம் பழுத்து கிடக்கு. ஊழப்பழமாக இருந்தாலும் சாப்பிடலாமே, பழம் கிடைக்கிறதே கஷ்டம் இப்போ உள்ள காலத்தில். எப்படின்னா பழம் கிடைக்கவே கஷ்டம். எந்த பழமாக இருந்தானே பழம் கிடைக்கவே கஷ்டம். நம்ம இடத்துல இருந்தால் பறிச்சு போயிடலாம், பக்கத்து இடத்துல நிற்க, அதனால் நம்ம தொட முடியாது. அதை பற்றி யோசிக்கப்படாது. இதுதான் ஓனர் வராரு பாருங்க, ஓனரையும் பார்த்துக்கிடுங்க. தப்பக்கு இது அந்த இடம், அந்த இடம் வேற. நம்ம இடத்துல தேக்கு மரம் நிற்கா. இது தேக்கட்டில் தேக்கு மரம் நிற்கி. பலாமரம் எத்தனை நிற்கி? இந்த வீட்டை எடுத்தீங்கன்னா எனக்கு அப்பப்போ கூப்பிட்டு பலாப்பழம் தரணும். எனக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும், அதனால் எடுக்கவங்க தந்துடணும், சும்மா போயிடக்கூடாது. இடம் மெயினான லொக்கேஷனுங்க. சென்ட்டுக்கே 1.5 லட்ச ரூபா தாண்டினாலும் இந்த இடத்துல கிடைக்காது. இடத்துக்குள்ள ரேட்டு மட்டும்தான், வீட்டுக்கு கூட ரேட்டு கிடையாது. வீடு புது வீடு கண்டிஷனில் இருக்குது. ஏலம் ஏலக்காய், இதான் ஏலக்காய் மரமோ? ஏலக்காய். இது ஏலக்காய் எப்படி வரும்? மண்ணுக்குள்ள இருக்குமோ? இதெல்லாம் ஏலக்காய் வரும். எல்லாம் இருக்கா ஏலக்காய்? ஏலக்காய் மரம் நிற்கி. வேற எதுவும் மரம் நிற்கா? அந்த மரம் அது பச்சைன்னு இருக்கலாம். மங்குஸ்தானோ? அப்புறம் இந்த மரம் வெத்தலை, மிளகுடி ஏற்றக்காண்டி அந்த மரம் வச்சிருக்கீங்க. இது இது ஃபிலோசால். ஃபிலோசால்னா இது ஃபிலோசால். பப்பாளி மரம் நிற்கி, எல்லா மரமும் நிற்கி. துணிஞ்சு வாரணத்த இடம். ஓனரையும் காமிச்சாச்சு, எல்லாத்தையும் காமிச்சாச்சு. வீடியோ தெளிவாக தரமாக இருக்கும். நம்ம வீடியோ உண்மை, உழைப்பு, உயர்வு, நேர்மை. பாருங்க, தேங்காய்லாம் பறிச்சு போட்டிருக்காங்க. கீழே ஒரு செட்டு இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு செட்டு இருக்குது உங்களுக்கு, இங்கேயும் ஒரு செட்டு இருக்குது. வா வா, தேங்காய் பாருங்க, தரமாக இருக்குது தேங்காய். மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு வாங்க. கிராம்பு எல்லா மரமும் இருக்குங்க, இல்லாத மரம்லாம் மனமாக இருக்குங்க. அதாங்க மெயின். 2 கிணறு, சூப்பருங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாரி தேடிட்டு இருக்கவங்களுக்கு கேரளாவில் பாலருவி பக்கத்தில் ஹைவே